அக்கா அப்புறம் அக்கா அப்புறம் வந்து நீங்க இது ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி லயபிலிட்டி இன்கம் அப்புறம் கேபிட்டல் கேபிட்டல் வந்து கிரெடிட் இன்னொன்னு பேலன்ஸ். என்னமோ வந்து கிரெடிட் அது ஒண்ணு சொன்னீங்களா அது லயபிலிட்டி லயபிலிட்டி இன்கம் கேபிட்டல் கம் கிரெடிட் அப்ப டெபிட் கேபிட்டல், பேலன்ஸ் என்னென்னலாம் வரும்க்கா? அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ், ம். டிராயிங்ஸ். ஆ ஆ. ஓகேக்கா. ஓகேவா? அசெட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே அது டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். சோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம டெபிட் பண்ணணும். இது டெபிட் இதுவே அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் ஆப்போசிட்டா பண்ணணும். கிரெடிட் பண்ணணும். இது கிளியரா? சேம் இதே தான் நமக்கு லயபிலிட்டிஸ்க்கும். லயபிலிட்டிஸ் நமக்கு எப்பவுமே என்ன பேலன்ஸ் காமிக்கும்? கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். அப்போ லயபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லயபிலிட்டிஸ கிரெடிட் பண்ணுவோம். இதுவே லயபிலிட்டிஸ் அப்ப டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். டெபிட் பண்ணுவோம். இதுல கிளியரா இருக்கீங்களா? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லயபிலிட்டிஸ நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இது கிளியரா? கிரீஷ், காயத்ரி, யுஷ்ரா கிளியரா? கிளியர் கிளியர். ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. இப்ப ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? என்னக்கா இன்னொரு லிங்க் அமைச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்ல? அது ஜாயின் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக இன்னொரு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன். ஓகே, இது ஓகேவா? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், லைபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் இங்க ஜேர்னல் என்ட்ரியா ஓகேக்கா. கொடுத்திருக்காங்க. இந்த ஓகே. கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு நிமிஷம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் அசெட், அசெட் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். கரெக்டா? டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், அது நம்ம ஆக்சுவலி நம்ம ப்ரிப்பேர் பண்றது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அந்த ஐட்டம்ஸ்ல நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கிளியரா? அடுத்தது டிக்ரீஸ் இன் கிளியர். வேல்யூ ஆஃப் அசெட்னா அசெட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். காயத்ரி ஏதாவது சொல்ல வரீங்களா? நீங்க இல்லக்கா. பேசுறது எனக்கு ஓகே ஓகே ஓகேடா. அடுத்தது லயபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். கரெக்டா? சோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட் ஆர் டு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட். இதுவே லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். சோ liability account debtor to revaluation account. இந்த ஃபர்ஸ்ட் 4 ஜர்னல் என்ட்ரிஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. கிரீஷ் கிளியரா? அக்கா சொல்லுங்க. எனக்கு நீங்க பேசுறது கேக்கல கிரீஷ். வேற யாருக்காவது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. இப்போதான் கேக்குது. ஓகே கிரீஷ், நீங்க பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேக்கல. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. அக்கா இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களாக்கா? லேட்டா ஜாயின் பண்ணல தெரியலக்கா. ஓகே ஓகே, ஆக்சுவலி நீங்க ஜாயின் பண்றப்பதான் ஆரம்பிச்சேன். ஒண்ணும் பெருசா இல்ல. ஓகே சுல்தானா, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? எஸ் அக்கா. ஓகேடா. நான் வந்து இப்போ சாப்டர் 5ல இல்லஸ்ட்ரேஷன் 4 ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். எஸ். ஓகே.
சோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஜேர்னலுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் ரீகால் பண்றேன். அசெட் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். சோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அசெட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். இதுவே அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது ஆப்போசிட்டா என்ன பண்ணுவோம்னா அசெட்டை கிரெடிட் பண்ணுவோம். இதேதான் லயபிலிட்டிஸ்க்கும். லயபிலிட்டிஸ் எப்பவுமே நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஸோ லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இங்க நான் எழுதி இருக்கிறது தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுக்கா. ஓகே. இதுவே லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிரெடிட் பண்ணுவோம், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டா டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதை வச்சுதான் நமக்கு இங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் என்ன பண்ணுவீங்க? டெபிட்டா கிரெடிட்டா? அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டெபிட் பண்ணுவோம். டெபிட் பண்ணுவோமா? சோ அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்றதே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான். சோ அசெட்டை டெபிட் பண்ணிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? இதுவே அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அசெட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் கிரெடிட் பண்ணுவோம் அக்கா. கிரெடிட் பண்ணும். ஓகே, கிரெடிட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசெட் அக்கௌண்ட். அசெட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். அடுத்தது லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் பண்ணுவோம்க்கா. கிரெடிட் பண்ணுவோம். கிரெடிட் பண்ணுவோம். சோ லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணிருக்கோமா? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லயபிலிட்டி அக்கௌண்ட். லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெபிட் பண்ணுவோம்க்கா. டெபிட் பண்ணுவோமா? Debit பண்ணுவோம். லயபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இந்த 4 என்ட்ரிஸ் புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட் இல்ல. டவுட்ஸ் இல்ல. ஓகே. சுல்தானா உங்களுக்கு புரியுதா? புரியுதுக்கா. ஓகேடா. இந்த ரெண்டு தான் நம்ம எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் அன்ரெக்கார்டட் அசெட். இதுக்கு மீனிங் என்ன? அன்ரெக்கார்டட் அசெட்னா என்ன? ஃபர்ஸ்ட் அன்ரெக்கார்டட் அசெட் நம்ம புக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்த அசெட். ஓகே ஃபைன். நம்ம புக்ஸ்ல வந்து அந்த அசெட்டை இது வரைக்கும் ரெக்கார்டே பண்ணல. சோ புதுசா அந்த அசெட் புக்ஸ்குள்ள வருது. அப்போ அசெட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் நம்ம என்ன பண்ணுவோம்? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் நம்ம வந்து அக்கா என்னடா என்ன சொல்ல வந்தீங்க? அசெட் டெபிட். எஸ், அசெட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். கரெக்டா? அதனாலதான் அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரி இருக்கு. புரியுதா? அக்கா உங்களை காயத்ரி கூப்பிட்டாக்கா. சொல்லுங்க காயத்ரி. அக்கா நான் இவ்வளவு Okay. நேரம் பேச ட்ரை பண்ணுவோம், கேக்கலையா அக்கா? இல்லடா இப்பதான் கேக்குது. இருங்க நான் சொல்றேன். இந்த 650 என்ட்ரி அக்கா, தானே சொல்றீங்க? இல்லக்கா, புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாத அசெட் வந்துதான் அன்ரெக்கார்ட் அசெட்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே புரியலக்கா. ஓகே நான் சொல்றேன். அன்ரெக்கார்டட் அசெட்னா நம்ம புக்ஸ்ல இன்னும் அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இப்பதான் புக்ஸ்குள்ள கொண்டுட்டே வரோம் அந்த அசெட்டை. அப்போ புக்ஸ்ல இருக்கிற அசெட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுதுக்கா. ஓகே. அப்ப அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அசெட்டை என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம்க்கா. எஸ், அதுதான் இங்க பண்ணிருக்கோம். அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகேக்கா. ஓகேவா? அதேதான் லயபிலிட்டிக்கும். இது வரைக்கும் நீ இப்போ அசெட்டுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒரு புது ஃபர்னிச்சர் நீங்க வாங்கி ஆபீஸ்ல வச்சிட்டீங்க. ஆனா இன்னும் வந்து புக்ஸ்ல அதை என்டரே பண்ணல. அப்ப நம்ம புக்ஸ்ல பாட் ஃபர்னிச்சர்னு என்ட்ரி டிரான்சாக்ஷன் எழுதுறோம்னா நம்ம புக்ஸ்ல இருக்கிற அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா?
லயபிலிட்டிக்கு என்னன்னா நீங்க ஒருத்தருக்கு 10,000 பே பண்ணணும். ஓகே, பட் அதை மறந்துட்டீங்க. திடீர்னு அந்த பார்ட்டி வந்து கேக்குறா, அப்பதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகுது. எஸ், அந்த பார்ட்டிக்கு நம்ம 10,000 பே பண்ணணும் புக்ஸ்ல என்ட்ரி பண்றீங்க. அப்போ உங்க லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட். லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணிருக்கோமா? ஓகேடா. ஆக்சுவலி இதுதான் பேசிக். ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் பொறுத்தவரைக்கும் இதேதான், சேம் இதே சம்ஸ் தான் உங்களுக்கு 6th சாப்டர்லயும் இருக்கும். ஓகேவா? நம்பர் தான் வேற மாதிரி கொடுத்துருப்பா, டிரான்சாக்ஷன் எல்லாம் சேம் தான். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா 5th சாப்டரை எவ்வளவு தரவா படிக்க முடியுமோ அவ்வளவு தரவா படிங்க. ஒரு சாப்டர் படிச்சா உங்களுக்கு 2 சாப்டர் இங்க கவர் ஆகும். எங்கெங்க எது எது சேஞ்ச் ஆகும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் இங்க படிச்சீங்களே, சேம் இதே 3 சம்ஸ் இங்க ஒரு 5 டாபிக் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த 5 டாபிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், இதுதான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சேம் இதே 5 டாபிக்ஸ் தான் உங்களுக்கு சாப்டர் 6லயும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், அது என்ன சேஞ்சஸ்னு சொல்றேன். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எங்கேயுமே எதுவுமே மாறாது. இங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் நீங்க அங்கேயும் படிப்பீங்க. சோ இங்கேயே ரீவேல்யூவேஷன் தரவா படிச்சுக்கோங்க. இந்த புரியுதா? இப்ப இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்ல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்காடா? இல்ல. காயத்ரி, கிரீஷ், சுல்தானா, ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லக்கா, நோ டவுட். இல்லக்கா. ஓகே. ஓகே, இப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரி தான் இங்க லெட்ஜர் போஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அசெட் அக்கௌண்ட் டு ரீவேல்யூஷன். அப்ப ரீவேல்யூஷன்ல என்ன எழுதுவோம்? பை அசெட் அக்கௌண்ட். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். கிரெடிட் சைடு நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருந்தேன்? அசெட் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்ல லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆனாலோ அது நமக்கு கிரெடிட் சைடு வரும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்ற விஷயங்கள். இப்படி படிக்காதீங்க. உங்களுக்கு நான் ஜேர்னல் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? ஏன் டெபிட் ஆகுது, ஏன் கிரெடிட் ஆகுதுன்னு. கான்செப்ட் புரிஞ்சது இல்லடா? எஸ் அக்கா. ஓகே ஓகே, நீங்க சொல்லி எனக்கு லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன், சாரி. சோ இத வச்சு நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இப்ப நம்ம சம் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 4. யாராவது கொஸ்டின் ரீட் பண்றீங்களா? நான் படிக்கிறேன்க்கா. சொல்லுங்க. Rajesh and Ramesh are partners sharing profits in the ratio of 3:2. Raman Okay. is admitted as partner and the new profit sharing ratio is decided as 5:3:2. The following revaluations are made. Pass journal entries and prepare revaluation account. Okay. The value of ஒரே buildings நிமிஷம். is கிரீஷ் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ்ல என்ன கொடுத்திருக்கான்? ஹலோ கிரீஷ், சாரிப்பா, நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு என்ன நெட்வொர்க் இங்க மழை லைட்டா. ஒரே நிமிஷம். Rajesh Rameshum 3. ஆ ஆ சொல், கேக்குது சொல்லுங்க. ராஜேஷ் ரமேஷ் 3:2 ரேஷியோல ப்ராஃபிட் ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகே. ராமன் இன்னொரு பார்ட்னர் ஆட் இருக்காங்க. அது 5:3:2 இது பண்ணிருக்காங்க சார். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் படிங்க, இதுக்கு மீனிங் சொல்லுங்க. The value of building is increased by rupees 15,000. இதுக்கு மீனிங் என்ன? பில்டிங்கோட பிரைஸ் வந்து 15,000 ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. இது அசெட்டா லயபிலிட்டியா? பில்டிங் அசெட்கா. ஓகே. டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுதுக்கா. அப்ப அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
டெபிட் டெபிட் பண்ணுவோம். பண்ணுவோம். டெபிட் பண்ணுவோமா? அப்ப என்ட்ரி நமக்கு என்ன வரும்? பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 15,000 டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 15,000. அதே மாதிரி லெட்ஜர் வச்சு பார்த்தா அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைட். ஆர் நீங்க டைரக்டா ஜேர்னல் எழுதிட்டு லெட்ஜர் போட்டாலும் சரி, லெட்ஜர் போட்டு ஜேர்னல் போட்டாலும் சரி. மோஸ்ட்லி உங்களுக்கு கொஷின்ல லெட்ஜர் அக்கௌண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின். 2 மார்க் கொஷின்னா ஜேர்னல் கேட்கலாம், ஆர் வெறும் லெட்ஜர் மட்டும் கேட்கலாம். இதே 3 மார்க் கொஷினா ஜேர்னல் பிளஸ் லெட்ஜர் கேட்கலாம். 5 மார்க் கொஷினுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா நமக்கு வெறும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வரும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல அங்க போடுற மாதிரி இருக்கும். கேடுதுக்கா, ஸ்டக் ஆயிடுது. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுக்கா. மோஸ்ட்லி உங்களுக்கு வெறும் ஜேர்னல் மட்டும் கேட்கலாம் 2 மார்க் கொஷின்ல, இல்ல வெறும் லெட்ஜர் மட்டும் கேட்கலாம் 2 மார்க் கொஷினுக்கு. 3 மார்க் கொஷின்னா ஜேர்னல் பிளஸ் லெட்ஜர் கேட்கலாம். இதுவே 5 மார்க் கொஷின்னா வெறும் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான் வரும். ஏன்னா அங்க நீங்க பேலன்ஸ் ஷீட்ல போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப செகண்ட் டிரான்சாக்ஷன் படிங்க. யார் வேணாலும் படிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம்டா. காயத்ரி கேக்குதா? நீங்க லெட்ஜர் போட்டுட்டு ஜேர்னல் போடலாம், ஒரு ஜேர்னல் வச்சு லெட்ஜர் போடலாம். ஓகேக்கா. So, நானே உங்களுக்கு படிக்கிறேன் செகண்ட். ஓகே, நான் உங்களுக்கு 2 மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேக்கா. ஆ The value of the machinery is decreased by 4,000. ஓகே, சோ இங்க என்ன ஆகுது? நமக்கு அசெட்டா லைபிலிட்டியா இன்க்ரீஸா டிக்ரீஸா? மெஷினரியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா 4,000 ருபீஸா ருபீஸ்ல. மெஷினரி வந்து அசெட்கா. ஓகே, இங்க டிக்ரீஸ் ஆகுறதுனால கிரெடிட் சைடுல போஸ்ட் ஆகும்க்கா. கிரெடிட் சைடா ஜேர்னல்ல கிரெடிட் பண்ணுவோமா? ஜேர்னல்ல கிரெடிட் பண்ணுவோம்க்கா. எஸ், அப்படி அப்படி சொல்லுங்க. ஓகே, சோ மெஷினரி அக்கௌண்ட். கரெக்ட் கரெக்ட். சோ மெஷினரி அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம், ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். ஃபைன். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன? இது வந்து கம்பைன்ட் என்ட்ரியா போட்டிருக்கா, நம்ம தனித்தனியா போட்டாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்திருக்கா? யார் சொல்றீங்க? சுல்தானா, யுஷ்ரா, ட்ரை பண்றீங்களா? காயத்ரி, கிரீஷ், யாராவது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்கடா. ஹலோ ஹலோ, கேக்குதாடா நான் பேசுறது? அக்கா கேக்குதுக்கா. உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன்க்கா. விட்டு விட்டு ஆமாடா, கேக்குது நீங்க பேசுறது. லைட்டா லைட்டா. நான் இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கானே, லைட்டா அப்படி இருக்கு. ஓகே, தேர்ட் டிரான்சாக்ஷன் யாராவது படிங்க. Provision for doubtful debt is made for 1,000 rupees. இதுக்கு மீனிங் என்ன? ஐயோ, எனக்கு தெரியல. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? ஹலோ, வேற யாராவது சொல்றீங்களா? நீங்களே சொல்லிருங்க. கிரீஷ், காயத்ரி, உங்களுக்கும் தெரியலையா? சி பண்றேன். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னா லயபிலிட்டின்னு நினைக்கிறேன்க்கா. ஓகே, ஏன் லயபிலிட்டி? ஏன்னா அது டெட்கா, அதனால வந்து நம்ம அதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு லயபிளா இருக்கும் அதை பே பண்ண. ஆஹா, வெயிட். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு பே பண்றதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
உங்ககிட்ட ஓகேக்கா. வந்து கடன் வாங்கி இருப்பாங்க, உங்க டெட்டாஸ் இருப்பாங்க, கரெக்டா? இந்த ப்ரொவிஷன் எதுக்காக கிரியேட் பண்றோம்னா அந்த டெட்டாஸ் நமக்கு பே பண்ணலாம், பண்ணாமலையும் போடலாம். சோ அதுக்காக ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ப்ரொவிஷன் சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். இது நீங்க என்ன ஓகேக்கா. பண்ணுவீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல? டெட்டாஸ் லெஸ் பேட் டெட்ஸ் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ஞாபகம் இருக்கா? ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், பேட் டெட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன். ஆமாக்கா. அப்போ இது நமக்கு அசட் டிக்ரீஸ் ஆகுது. உன்னோட டெட்டாஸ் உனக்கு அசட். இந்த ப்ரொவிஷன் நம்ம எப்ப போடுவோம்னா நம்ம டெட்டாஸ் கிட்ட இருந்து டெட்ஸ் நமக்கு வராதுன்றப்போ இந்த ப்ரொவிஷன் வந்து நமக்கு மேபி வரலாம், அது வராமே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். சோ இது என்னோட அசட்டை டிக்ரீஸ் பண்ணுதா? டெட்டாஸ்ல இருந்து நீ லெஸ் பண்றல, உன் டெட்டாஸ்ன்ற அசட் அங்க கம்மியாகுதுல்ல. ஓகேக்கா. புரியுதா? சோ அசட் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால அசட்டை நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல நீங்க லெட்ஜர் போஸ்டிங்ல எடுத்து போட்டாலும் ஓகே, ஒரு டைரக்டா லெட்ஜர் போஸ்டிங் போட்டாலும் ஓகே. ஃபைனலா என்ன பண்ணணும்னா லெட்ஜரை டேலி பண்ணுங்க. பேலன்சிங் ஃபிகர் வரும் பாத்தீங்களா உங்களுக்கு? அத ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். இதுவே அட்மிஷன்ல என்ன பண்ணுவோம்னா நியூ பார்ட்னர்ஸ்க்கு, ஐ மீன் ஆல் பார்ட்னர்ஸ்க்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுப்போம். அதனாலதான் இந்த ஓல்டு, நியூ பார்ட்னர், ஆல் பார்ட்னர்ன்ற வேர்டை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட ஆன்சர் சொல்றப்ப அப்படியே சொல்லி பழகுங்க. இங்க நம்ம என்ன அக்கா பண்றோம்? நீங்க இந்த சொல்ற இந்த நியூ பார்ட்னர் ஓல்ட் பார்ட்னர்லாம் 4th லெசன். இல்லடா, இல்ல 5th சாப்டர்ல தான் வருது அது எல்லாமே. சரிக்கா, நான் இன்ட்ரோ வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. சோ இங்க பாருங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 3:2. சோ இந்த 10,000 3:2 ரேஷியோல ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு கொடுத்துட்டோம். இங்க என்ன போகணும்னா பென்சில் அண்ட் புக்ல எழுதி வைங்க, டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு. இங்க நமக்கு ப்ராஃபிட், ஓகே. சோ இந்த ப்ராஃபிட்டை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தானே பிரிக்கிறோம். இங்க கீழே பிராக்கெட்ல எழுதுங்க, இந்த இடத்துல பிராக்கெட்ல எழுதுங்க, transferred to old partners in old profit sharing ratio 3:2 bracketல எழுதுங்க. சோ இதையும் நீங்க இங்க ஜர்னல் என்ட்ரியா காட்டணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் டிரான்ஸ்ஃபர்னு. எங்கெல்லாம் இந்த ரேஷியோல பிரிக்கிறீங்களோ அங்க ப்ராப்பரா என்ன ரேஷியோல பிரிக்கிறீங்கன்றதை நீங்க மென்ஷன் பண்ணும். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் தேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. புரியுதா? இந்த லாஸ்ட் என்ட்ரி வந்து இதுதான், இந்த லெட்ஜர் டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட்டா இருக்கனால ப்ராஃபிட்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். அப்படியே இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் நான் சொல்றேன்னா 3rd சாப்டர்ல நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து படிச்சிருப்போம். அதுல நம்ம ப்ராஃபிட் எங்க போட்டோம், லாஸ் எங்க போட்டோம், பார்ட்னர்ஸோட இன்கம் எங்க போட்டோன்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்களா 3rd சாப்டர் உங்களுக்கு டைரக்டா லிங்க் ஆகல, பட் சம்ஹவ் அங்க நீங்க படிச்சது இங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்.